வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். அதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஏற்றத்தில் போயிருக்கு இல்லையா. அதாவது ஒரு 3 நாள் மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 3 டேஸ் தொடர்ந்து இறக்கம் கொடுத்தாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவில் போயிருக்கு. இதுக்கான மேஜர் ரீசன் என்ன, இது தொடருமா அப்படின்றத மார்க்கெட்டில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 330 புள்ளிகளுக்கு மேலே காலையில் பாசிட்டிவில் போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,250 அப்படின்ற அந்த புள்ளிகளை நிஃப்டி இப்போ வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த 24,200ன்றது ஒரு மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அதை கண்டிப்பாக மார்க்கெட் தக்க வச்சுக்கணும். அப்போ தான் ஃபர்தராக அது அடுத்த லெவல் போகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தக்க வச்சுக்கலன்னா நமக்கு இன்னும் இறக்கத்தை தான் நிஃப்டியில் எதிர்பார்ப்போம். இப்போ இன்றைக்கி ஏறி இருக்கக்கூடிய மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசனே மாருதி சுசுகி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் கொடுத்த ரிசல்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. மாருதி சுசுக்கியே பார்த்திங்கன்னா அது நீங்கள் நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் மாருதி சுசுக்கியில் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தொடரும். இன்னும் மாருதி சுசுகி இன்னும் மேலே ஏறுறதுக்கான டார்கெட்டையும் உயர்த்தியிருக்கிறாங்க. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிகள் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துருச்சு. அது இல்லாமல் ரிசல்ட் சீசனில் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கொடுக்குற ரிசல்ட் எல்லாமே நல்லா வரும். அடுத்த வாரம் கொடுக்குற ரிசல்ட் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வராது. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி ரிசல்ட் சீசன் வருது இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் எந்த ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாருதி சுசுகி அந்த ரிசல்ட் சீசன், அதில் மாருதி சுசுகியும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனாக நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ஏறத்துக்கு. அந்த ஸ்ட்ராங் Q4 ஏர்னிங்ஸ் இல்லாமல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு நிஃப்டியே பார்த்திங்கன்னா நான் துல்லியமாக சொல்லணுன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிது. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மார்ச் மாதம்லாம் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது ஹிஸ்ட்ரி டேட்டாவில் இருக்குது அப்படிங்கிறத நான் கோவிட் கிராஷ் வரைக்கும் போய் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நமக்கு ஒரு ரெக்கவரி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா 22,190 புள்ளிகளாக தான் இருந்தது. அங்கேருந்து நமக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் 24,500 வரைக்கும் நிஃப்டி ஏற்றம் கொடுத்தது. 22,200லேருந்து 24,500 வரைக்கும் 2,300 புள்ளிகள் நிஃப்டி தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தது 22ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதியிலேருந்தே தொடர்ந்து 3 நாட்கள் நிஃப்டி டவுன் ஆகி ஒரு 23,850 புள்ளிகள் வரைக்கும் போச்சு. ஓகே, இப்போ இந்த 24,300 போயிட்டு திருப்பி 23,800 வருது பாருங்கள். இந்த ஒரு 600 புள்ளிகள் டவுன் ஆகுது பாருங்கள். இந்த டயத்துலேயும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேல்யூ பைன்னு சொல்லுவாங்க. சில பங்குகள் நல்லாவே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 40%, 35% இறங்கின பங்குகள்லாம் இன்னும் இருக்குல்ல. அப்போனா என்னென்னா, இன்னும் வேல்யூ பையிங் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த வேல்யூ பையிங் அந்த முதலீட்டாளரோட நம்பிக்கையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரிசல்ட் சீசன் நல்லா கொடுக்கறது ஒரு பக்கம், இந்த வேல்யூ பையிங்கும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. கொஞ்சம் நம்ம பையில் டிப்பில் பை பண்ணிக்கலாமே அப்படின்றதையும் கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேல்யூ பையிங்கிறது அடுத்தது எப்போ இன்க்ரீஸ் ஆகுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வீக்கில் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு மாதமும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்மக்கிட்ட பணம் வரும், சேல்ரி வரும், ஓகேவா, பேமெண்ட் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா வேல்யூ பையிங் அதிகமாக நடக்கும், ஓகேவா. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி 29ஆம் தேதியிலேருந்தே இன்றைக்கே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வேல்யூ பையிங் இன்னும் தொடருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரீசன் Q4 ரிசல்ட் பார்த்துட்டோம். ரெண்டாவது ரீசன் பையிங் ஆன டிப்பு, வேல்யூ பையிங்னு சொல்கிறாங்க. மூணாவது ஜியோ பொலிட்டிக்கல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஈரான் யூஎஸோடைய அவங்களுடைய பீஸ் டாக், அதில் ஈரானுடைய ப்ரப்போசலில் யூஎஸ் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை பிறக்குது முதலீட்டாளர்களுக்கு. அதனால தான் இந்த இடத்துல பை அண்ட் டிப்பை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 வேலிடான ரீசன், ஒன்று ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்டு, பையிங் ஆன டிப்பு, மூணாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கலில் கொஞ்சம்
என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ். ஈரானுடைய அந்த ப்ரொபோசலை வந்து யூஎஸ் பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னது. ஓகே, இப்போ இது 3 பாசிட்டிவாக இருந்து இன்றைக்கி 300 புள்ளிகள் ஏறிடுச்சு விட்ருங்க. இப்போ இதில் ரிஸ்க்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் ரிஸ்க் வந்து டெக்னிக்கலாக நான் சொல்லிடுறேன். நிஃப்டி வந்து நமக்கு நீங்களே கூட போய் பாருங்கள். நிஃப்டி வந்து ஜனவரி மாதம் ஹை, நிஃப்டி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஹை இருக்கும். அந்த ஹையிலேருந்து அப்படியே டவுன் சைடு ஒவ்வொரு வேவாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் 5th வேவ் கம்ப்ளீட் ஆகலை. நிஃப்டியில் டவுன் சைடு வரக்கூடிய 5th வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து எல்லா அனலிஸ்ட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 5th வேவ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இந்த இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு கரெக்ஷன் மூவ் தான் பாசிட்டிவில் ஏறுறது. ஏன்னா நமக்கு ஹையர் ஹை இன்னும் ஃபார்ம் ஆகலைல்ல, லோயர் ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலை. அப்போ இன்னும் மார்க்கெட்டு வந்து அந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எங்கே இருந்து 26,000 இறங்க ஆரம்பிச்சது பாருங்கள். 26,000 இறங்கின மார்க்கெட்டு 22,000 போயிட்டு திருப்பி 24,000 போயிட்டு திருப்பியும் 5வது வேவுக்கு வந்து கீழே இறங்கணுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஓகே, இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் போய் கூட சார்ட் போட்டு பார்த்துக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அப்படியே சார்ட் போடுங்க. ஹை ப்ரைஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கும். ஓகே, ஹை ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கி பிப்ரவரி வரைக்கும் இறங்கியிருக்கும். திருப்பி பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து அப்படி மேலே ஏறி இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் வேவ், செகண்ட் வேவ். அடுத்து தேர்டு வேவ் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி இப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக பெரிய டவுன் வந்திருக்கும் தேர்டு வேவ். ஓகே, ஏப்ரல் 2லேருந்து இப்போ ஏறி இருக்கு பாருங்கள், இது 4th வேவ். அதுக்கப்புறம் இனிமேல் தான் 5th வேவ் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் மெத்தட் தான். இதுதான் நடக்கணுன்றது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, எப்பயுமே வந்து எலியட் வேவ் வின் பண்ணும். ஆனால் எலியட் வேவில் வரக்கூடிய அந்த வேவ் 1, வேவ் 2, வேவ் 3லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா அதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கணும், ஒரு குரூப்பாக சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருத்தராக பண்ணோம்னா எங்கேயாவது ஒருத்தர் மிஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது இன்னும் 5th வேவ் வரல அப்படின்றது ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்த நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுல இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு நல்லது இல்லைங்க, ஏறிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா 118 ரூபா வரைக்கும் க்ரூட் ஆயில் போயிருக்கு. ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் விலை இறங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு. அது எப்படின்னா 70 ரூபா இருந்த க்ரூட் ஆயிலை வந்து 120 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 3 ரூபா இறங்கிச்சுன்னா அந்த 3 ரூபாயை மட்டும் தங்கம் விலைக்கு போடுவாங்க பாருங்கள். தங்கம் விலை இன்று சரிந்ததுன்னு போடுவாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே தான் ஏறி இருக்கும். ஓகே, அந்த மேலே 3000 புள்ளி மேலே ஏறிட்டு ஒரு 500 புள்ளி கீழே இறங்கும். அந்த 500 புள்ளியை வந்து தங்கம் 500 புள்ளி சரிந்ததுன்னு போடுவாங்க. ஆனால் அது 3000 புள்ளி மொத்தமாக மேலே ஏறி இருக்கும். அங்கேருந்து தான் 500 புள்ளி இறங்கியிருக்கும். அப்போ ஆல் ஓவராக 2500 புள்ளி ஏறி இருக்கும். ஆனால் அந்த இறங்கின 500 புள்ளியை மட்டும் மார்க் பண்ணி டெம்பரவரியாக ஒரு நியூஸ் கொடுப்பாங்க, தங்கம் விலை சரிந்தது. அந்த மாதிரி தான் க்ரூட் ஆயிலும் இப்போ நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் விலை சரிகிறதுன்னு போடுறாங்க. ஆனால் சரிஞ்ச மாதிரிலாம் தெரில. அது ஆல் ஓவராக ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு நல்லது கிடையாது. அதனால் இது ஒரு மேஜர் ரிஸ்க்காக வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது குளோபல் மார்க்கெட்டில் வந்து மிக்சடான ஒரு டேட்டா தான் வந்து கிடைக்குது. எல்லா குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்திய பங்குச்சந்தையே பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் முதலீடு பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஜப்பான் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதன்படி பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டு டேட்டாவாக தான் இருக்கே தவிர ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் டேட்டாவாக வந்து இல்லை. ஓகே, இன்னொன்று வந்து இந்த ஈரான் யூஎஸோடைய வார் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பீஸ் டாக்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரப்போசலை வந்து இவங்க பரிசீலனை பண்ணினாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் முற்றிலுமாக திறக்கப்படவில்லை. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. அதை சீக்கிரமாக அதை முடிச்சு அதை திறந்தால் தான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் பாசிட்டிவ்க்கு. இல்லைனா அந்த ரிஸ்க் எப்போ வேணாலும் திருப்பி எனேபிள் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இதுவும் வந்து எச்சரிக்கையாக தான் வந்து நம்ம கையாள வேண்டியதாக இருக்குது. இதுவும் எச்சரிக்கை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ பாசிட்டிவ்க்கு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ரிசல்ட்டு, பயான் டிப்பு, பீ ஸ்டாக்கு. அதே நெகட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா பீ ஸ்டாக் நடந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. அது டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை வந்து முற்றிலுமாக நம்ம நம்ப முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து யூஎஸ் டாலருடைய க்ரூட் ஆயிலுடைய விலை வந்து மேலே ஏறிக்கிட்டே வருது. மூணாவது விஷயம் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ருப்பீஸ் வந்து வீக்கன் ஆகிக்கிட்டே போகிறது வந்து நாலாவது விஷயம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில். நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த நாட்களில் இன்றைக்கெலாம் 94.79 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு 85 ரூபா இருந்தது, 86 ரூபா இருந்தது, 90 ரூபா இருந்துச்சு. இப்போ 94க்கு வந்துருச்சு. ஓகே, பங்குச்சந்தைக்கு யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லலாம். இந்த இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்தளவில் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எஃப்ஐஐ வந்து விற்றுக்கிட்டே வராங்க. இது நல்ல சைன் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம்.
ரெண்டாவது எஃப்ஐஐ விற்றாலும் நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்கு டிஐஐ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. டிஐஐ பேலன்ஸ் பண்ணுறது வந்து நல்ல விஷயம், மார்க்கெட் ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே வர்றது வந்து மார்க்கெட்டு வந்து அது வீக் ஆக்கிக்கிட்டு தான் வருது அப்படின்றது தான் ஒரு எல்லோரும் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்தளவில் எஃப்ஐஐ டிஐஐ அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எப்பயுமே எஃப்ஐஐ விற்றாங்கன்னா டிஐஐ வாங்குவாங்க, டிஐஐ விற்றாங்கன்னா எஃப்ஐஐ வாங்குவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இரட்டை ஆட்சி முறை வந்து கண்டிப்பாக இருக்கும் பங்குச்சந்தைக்குள்ளே. ஓகேவா? இது இல்லாமல் பங்குச்சந்தைக்கு ஆல் ஓவராக பங்குச்சந்தைக்கு தேவையானது என்னென்னா பணம் தேவை. யாராவது ஒருத்தர் வாங்கணும், அவ்வளோதான் பங்குச்சந்தைக்கு. இப்போ டிஐ வந்து அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாரோ ஒருத்தர் பையர்ஸ் அங்கே இருந்தால் பங்குச்சந்தை வந்து நம்ம மேலே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். ஆஸ் பர் த டெக்னிக்கல் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? பங்குச்சந்தை வந்து டெக்னிக்கலாக சொல்லும்போது டெக்னிக்கல் கூட இல்லை, டெக்னிக்கல் கூட டேட்டாவை பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த மார்க்கெட் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஒரு அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. பங்குச்சந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவில் தான் நகருது, ஒரு குறிப்பிட்ட தியரியில் தான் நகருதுன்றது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஏறணுன்னா பாசிட்டிவ் நியூஸ் வரும். அதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பங்குச்சந்தை வந்து மனிப்புலேட் பண்ணப்படுதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக நமக்கு தெரியாது, மேபி பங்குச்சந்தை கண்ட்ரோல் பண்ணுற ஏதாவது ஒரு டீம் இருக்கலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஃபார்முலா படி தான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துக்கிட்டே வரும். ஓகே, பங்குச்சந்தைக்கு தான் வந்து எல்லா நிகழ்வுகளும் வந்து மேட்ச் பண்ணி வைப்பாங்க. பாசிட்டிவாக போகணும், இந்த தடவை 2000 புள்ளி ஏற்றணும்னா 2000 புள்ளிக்கு ஏற்றுற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து கொடுப்பாங்க. 3000 புள்ளி இறக்கணும்னா 3000 புள்ளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸை க்ரியேட் பண்ணி அதை வந்து காட்டுவாங்கன்னு ஒரு அனாலிசிஸ் உண்டு. இது வந்து டெக்னிக்கலையும் வராது, ஃபண்டமெண்டலையும் வராது, அதை தாண்டி வரும். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதில் வந்து முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் எஃப்ஐஐ விற்றுட்டு போனால் மார்க்கெட்டு சரியான சூழ்நிலைகள் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்டை நகர்த்துறாங்க, அவங்க விற்றுட்டு போகிறாங்கன்னா அப்போ இறக்க போகிறாங்கன்னு அர்த்தங்கிறது தான் அவங்களுடைய இன்டைரக்டான ஒரு பாயிண்ட்டு. புரியுதுங்களா? பங்குச்சந்தை யாரோ நகர்த்துறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, எஃப்ஐஐ இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துகிறாங்க, அதில் முக்கியமான பங்கு எஃப்ஐஐக்கு இருக்குது. எஃப்ஐஐ விற்றுட்டு போகிறாங்கன்னா அப்போ நம்ம பங்குச்சந்தை இறக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த பாயிண்ட்டு தான் வந்து அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில் இது ஒரு 3rd டைமென்ஷன் வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு டைமென்ஷனான ஒரு அனாலிசிஸ். பங்குச்சந்தை வந்து இப்படி ஃபார்முலா படி தான் போகும், ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக இறக்குவாங்க. அது என்னென்னா இறக்குவாங்கன்னா இறங்கிறதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் இருக்காது. ஓகே, ஆனால் நல்லா தெரியும் உச்சத்துக்கு போயிடுச்சா, இப்போ வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்து இறக்குவாங்க. நெகட்டிவ் நியூஸ் கொடுத்து தான் இறக்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் அதை இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு விதமான ஒரு அனாலிசிஸ், அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தையில் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் உண்டு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் தான். ஆதிக்கம் உண்டு கன்ஃபார்ம்னா என்னென்னா, இப்போது எஃப்ஐஐ அதிகமாக பை பண்ணாங்கன்னா ஆதிக்கம் யார்? எஃப்ஐஐ. மார்க்கெட்டு மேலே ஏறுதுன்னா இன்ஸ்டியூஷன்ஸை வந்து ஆதிக்கம்னு நம்ம சொல்கிறோம்ல, அங்கேயும் அந்த இடத்துலையும் ஒரு ஆதிக்கம் உண்டு. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்குவோம், நீங்கள் விற்பீங்க நான் வாங்குவேன், நான் விற்பேன் நீங்கள் வாங்குவீங்க. ஓகேவா? இன்ஸ்டியூஷன்ஸ் டிஐஐ எஃப்ஐஐ சண்டை போட்டுக்குவாங்க. அவங்கள யார் ஆதிக்கம் நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது எச்சரிக்கையாக தான் மார்க்கெட்டில் இன்னும் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. 3 விஷயம் டெம்பரவரியாக தான் பாசிட்டிவாக வந்திருக்கு, மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ன நினைக்கிறீங்க? இந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மார்க்கெட் வந்து டபுள் டாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இது இன்னும் இறங்கும், இப்போ இருக்கக்கூடிய 5th வேவும் வந்து வரும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு எந்தெந்த டேட்டுன்னு அந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க எல்லாருக்குமே என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துருவேன். ஸோ டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.